நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு பாசறை நடத்துகின்ற வீரப்பெரும்பாட்டன் கோனேரிக்கோன் கோட்டை மீட்பு பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று முழக்கத்தை வைத்த மேதகுவின் அன்பு தம்பி என்னுயிர் அண்ணன் சீமான் அவர்கள் 2015 இதே மாதத்தில் இதே இடத்தில் கோனேரிக்கோன் கோட்டை குறித்து பேசியிருக்கிறார். மாயோன் பெருவிழா குறித்து பேசியிருக்கிறார். சரியாக 11 வருஷத்துக்கு முன்னாடியே அன்றே இந்த செய்தியானது, இந்த பேரானது கோனேரிக்கோன் கோட்டையினுடைய வரலாற்றை 2015 நடந்த மாயோன் பெருவிழா கூட்டத்தில் வரலாற்றோரோடு பதிவு பண்ணியிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். அன்றெல்லாம் அமைதியா இருந்துட்டு மறுபடியும் கோனேரிக்கோன் கோட்டை என்கின்ற வரலாற்று பெருமிதம் உள்ள இந்த கோட்டையை இந்த ஹெரிடேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் மூலமாக மாநில அரசினுடைய ஒப்புதலோடு இது இந்த மராட்டியருக்கு சொந்தமான கோட்டை என்று பதிவு செய்த பிறகு அதை மீட்கின்ற மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் உணர்ந்து நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது உங்களுக்கு புது புது வரலாறு கிளை கிளையாக போகிறது என்றால் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றில் 1000 ஆண்டுகள் நிலைத்து நிற்கின்ற தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டியவன் மாமன்னன் ராஜராஜன். அவருடைய மெய்கீர்த்தி அந்த கோயிலினுடைய புறச்சுவர்களில் கல்வெட்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த மன்னன் இவரை சதய விழா நடந்துருச்சுன்னா போதும், எங்களுடைய அவரே இவரே எல்லா பதாகையும் இருக்கும். அந்த இடத்தில் ஒரே ஒரு பதையாக இருக்கும், எங்கள் தமிழ் பெரும்பாட்டன் மாமன்னன் அரசருக்கு அரசன் அருள்மொழி சோழன் என்று ஒரே ஒரு பதாகை இருக்கும். அது நாம் தமிழர் கட்சியினுடைய பதாகை, வீரத்தமிழர் முன்னணியின் பதாகை. இப்போ ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோயில்ல நாம அவனா இவனா பிரிஞ்சு நின்னோம். அந்த இடத்துல ராஜா போன்ஸ்லே இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாரு. அதற்கு காரணம் என்னன்னா நாம பிரிஞ்சு நின்னதுதான். இன்னைக்கு யாருடைய கோட்டை என்று நாம பேசிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்தில் தான் மெய்கீர்த்தி என்று வாவனப்படுத்திய அந்த வரலாற்றை எடுத்து வச்சுட்டு போன்ஸ்லே எங்க கோட்டை, எங்க பெரிய கோயில் எங்க சமஸ்தானத்தில் இருக்கு, அதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் மீட்க முடியல. அந்த சமகாலத்துல தான் இந்த வரலாற்றை இவர்கள் இது எங்க கோட்டை, இது அங்க கோட்டை அப்படின்னு சொல்லி வரலாறு உங்களுக்கு வழி நடத்துது. எது பதிவு செய்யப்பட்ட வரலாறோ அதை நாம பேச வேண்டும். கோனேரிக்கோன் கோட்டை என்பது பதிவு செய்யப்பட்ட வரலாறாக கல்வெட்டுல இருக்கு. அப்ப ஏன் பின்னாடி நவாபு கோட்டை, அந்த கோட்டை, இந்த கோட்டைன்னு வருதுன்னு சொன்னா, என்னுடைய பூட்டனுடைய சொத்து, என் பூட்டன் செத்து போயிடுறான், அதன் பிறகு என் பாட்டனுக்கு வருது, என் பாட்டனுடைய சொத்து பாட்டன் செத்து போயிடுறான், அதன் பிறகு எனக்கு வருது அப்படின்னு சொன்னா, என் பூட்டனுடைய காலத்துல கட்டின கோட்டைய என் பூட்டனுடைய கோட்டைன்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்படுது, அதன் பிறகு இங்க விஜயநகர அரசு வருது, அதன் பிறகு வரலாற்று அப்படியே போயிட்டு கடைசியில வந்து போனவரை எங்களுடைய கோட்டைங்க, இது அவருக்கு சொந்தமான கோட்டைங்க. இந்த மாநில அரசு உதவி இல்லாம, மாநில அரசினுடைய ஒப்புதல் இல்லாம, இந்திய பெருமன்றத்தின் தொல்லியல் துறையினுடைய ஒப்புதல் இல்லாம இது நடந்திருக்குமா என்ற ஒரு கேள்வியை அவன் என்ன தெரியுமா முடிவு பண்ணிட்டான்? செஞ்சியினுடைய பேருந்து நிலையத்திற்கு ஒரு பேரை வச்சுட்டோம், அதே போல இதையும் நம்ம மாத்தி அறிவிச்சிருவோம், எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி எல்லாம் இல்ல, அப்படி இது நடக்க முடியாது. இது எந்த கோட்டையா இருந்தாலும் உங்கள் வரலாற்றுப்படி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இனி வருங்காலத்தில் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய கோட்டை, அவருடைய பாட்டனாக அவர் வரலாற்றை பதிவு செய்தவரின் கோட்டை, அந்த மீட்பு கோட்டை. இன்னைக்கு போய் பாருங்க, இன்னைக்கு முருகனுடைய படத்தை எடுத்து பாருங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு பண்ண முருகன் தான் பெரும்பாட்டனா. இன்னும் சொல்ல போனா அவங்களே பெரும்பாட்டனா நம்ம கொடுத்த படத்தை தான் வச்சிருக்கிறாங்க. ராவண பெரும்பாட்டனுக்கு நாம ஒரு படத்தை வச்சிருந்தோம், அந்த படத்தை தான் அவங்களே பயன்படுத்துறாங்க. அப்ப அவ்வளவு பெரிய வரலாற்றை பதிவு செய்திருக்கிறோம். இந்த கோட்டை எங்களுடைய முப்பாட்டனுடைய கோட்டை, ஓங்கோட்டை ஏங்கோட்டைன்னு சொல்றதை நிறுத்திட்டு நமது கோட்டை, நாம் தமிழரின் கோட்டை, தமிழினத்தின் பெருங்கோட்டை என்று முழக்கமிடும் பொழுது நாம் ஒன்றிணைவோம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.